பார்க்க இருக்கிற தேவ செய்தியோட தலைப்பு விசுவாசம். நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி நம்ம விவரமாக இந்த நேரத்தில் சேர்ந்து பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இவ்வாறாக பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின இந்த 2வது நிருபத்தில் இந்த வார்த்தைகளை அவருடைய சொந்த வாழ்க்கையின் ஒரு சாட்சியாக அவர் பகிர்கிறார். நாம் இந்த நேரத்தில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு பவுலால் இவ்வளவு ஒரு ஆணித்தரமாக அவரால் சொல்ல முடிந்திருக்கிறது. இந்த ஒரு வசனம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு வேத வாக்கியம். இது எந்த இடத்துல எழுதப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருத்தருடைய வாழ்க்கையோட இறுதியில் அந்த வசனத்தை எல்லாருமே ஒரு வார்த்தைகளாக போட்டுக்கொள்கிறாங்க. ஆனால் நாம் இன்றைய தினத்தில் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், விசுவாசத்தை, நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் எவ்வாறு காத்து கொண்டிருக்கிறோம், அதற்கான வாய்ப்பு. ஒவ்வொரு வாரமும் நாம் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல் இருக்கிறோமா, நம்ம இந்த சத்தியத்தை விட்டு, நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சத்தியத்தை விட்டு நாம் விலகி நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பாமல் இருக்கிறோமா. ஏன் இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம், அப்படி விசுவாசம்னா என்ன அப்படின்னு நமக்கு வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ நிச்சயமாக நம்ம யாருமே பிதாவாகிய தேவனை நேரில் பார்த்தது கிடையாது, இயேசு கிறிஸ்துவை நம்ம நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நாம் எல்லாருமே தண்ணீர்னால ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட போது நம்ம சொன்ன அந்த வார்த்தை, நம்ம என்ன அறிக்கை சொல்லி வந்திருப்போம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அறிக்கையிட்டு தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிப்படைந்து இந்த இடத்துல கிறிஸ்துவினால் சபைக்குள்ளே நம்ம சேர்க்கப்பட்டு இங்கே நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஸோ இதற்கு முக்கியமானது இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம ஆங்கில வேதாங்கத்தில் வாசிக்கும் போது கூட அந்த 2வது பகுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனால் அது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா காற்று. ஸோ இந்த இடத்துல காற்று இருக்குது, ஆனால் காற்றை நம்ம யாரும் கண்ணில் பார்த்தது கிடையாது, ஆனால் அது நிச்சயமாக இருக்கிறது இல்லையா. அது போல தான் நம்முடைய பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவானவரும் நாம் அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அதை நம்ம எந்த அளவுக்கு ஊர்ஜிதமாக அந்த விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படிங்கிறத நம்ம வாரம் கர்த்தருடைய பந்தி எடுக்கும் போதும் கூட நாம் அதை விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறோம். அதே போல் அவர் உயிர் தெழுந்தார், அவர் 2ஆம் முறை அவர் வருவார், அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்முடைய இந்த விசுவாச நிலைப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியரில் 15:14 கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:14, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஸோ இப்படியாக பவுல் சொல்கிறார். அதாவது அந்த அப்போஸ்தலருடைய பிரசங்கம் முழுவதுமே அந்த கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவர் எழுந்திருக்கவில்லை அப்படின்னா அவருடைய பிரசங்கமும் விருதா, நம்முடைய விசுவாசமும் விருதா அப்படிங்கிறது தான். இன்றைய காலகட்டத்தில் கூட யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் இருக்காங்க, இஸ்ரேல் தேசம், அந்த யூத மதம் இன்னும் பல்வேறு வகையான அந்த நம்பிக்கைகளில் கூட இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தார் அப்படின்றத நம்புகிறாங்க, ஆனால் அவர் உயிர் தெழவில்லை அப்படிங்கிற ஒரு மாறுபாடான உபதேசம் அந்த காலகட்டத்திலே இருந்தது. ஆனால் நாம் விசுவாசிக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது நம்முடைய விசுவாசம். இப்போது இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வந்தது, எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதில் கேள்வி அப்படிங்கிறது என்னென்னா கொஸ்டின் அப்படி கிடையாது. ஒருத்தர் நமக்கு பிரசங்கம் பண்ணி நம்ம இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படி என்கிற போது நம்ம கேள்வி கேட்குறதுன்றல அது லிசனிங், இல்லைனா ஹியரிங். நம்ம கேட்டு
அதனால தான் வாரம் வாரம் இந்த தேவ செய்தியை நம்ம வந்து கேட்டு நம்மை நாமளே பரீட்சித்து பார்க்குறோம். இந்த வேத வசனங்களை நம்ம வீட்டில் நம்ம தினந்தோறும் நம்ம வாசிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் கூட வாரத்தின் முதல் நாளில் இந்த தொழுகையில் முக்கியமான ஒரு பகுதியாக தேவ செய்தி இருக்கும்போது தேவ வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். தொடர்ந்து இதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் பலப்படும். இதில் ஒவ்வொரு சகோதரர்கள் ஒவ்வொரு வாரம் வந்து இல்லை நம்முடைய ஊழியர் தினமும் ஒவ்வொரு வாரமும் பேசும்போது கூட இந்த நேரத்தில் தேவனானவர் நம்மிடையே பேச விரும்புகிற அந்த வார்த்தைகள் வெளிப்படும் அப்படிங்கிற விசுவாசமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நின்று பேசுகிற இந்த மனிதனுக்கு ஒரு மதிப்பு இல்லை. அந்த வார்த்தை நமக்கு எவ்வாறு பிரயோஜனப்படுகிறது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து நாம் விலகி போகாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, ரொம்ப முக்கியமான வாய்ப்பு, நம்மை நாமே சோதித்தருகிற இந்த வாய்ப்பு. இரண்டாவதாக நம்ம பார்க்குறது, முதல்ல நம்ம விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது, விசுவாசம் அப்படின்ற இந்த தலைப்புக்குள்ளாக நம்ம தேவ செய்தியை பார்க்கும்போது, தேவ வார்த்தைகளை கேட்கும்போது இந்த ஒரு அதிகாரத்தை நம்ம யாராலும் தவிர்க்க முடியாது. எபிரேயர் 11. இந்த ஒரு அதிகாரம் விசுவாசிகளின் பட்டியல், தி ஹால் ஆஃப் ஃபெய்த் இல்லைனா ஃபெய்த் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11 நிறைய தேவ மனிதர்களுடைய பெயர்கள் வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நிறைய பேரோட பெயர்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. பவுலானவர் எழுதும்போது இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான். ஒரு 16 பேரோட பெயர்கள் வந்து இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுக்காக இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க பேர் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து பவுலானவரே விளக்கம் கொடுப்பார். எல்லாரோடைய பேர்களை சொல்லணும்னா காலம் போதாது அப்படின்னு. முக்கியமாக இதில் வந்து இந்த 16 பேர், ஆபேல் ஆரம்பித்து ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம் கூடவே சாராளுக்கும் கூட இந்த விசுவாசிகளின் பட்டியலில் வராங்க. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ராகாப் வரவங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு, ஏன்னா அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசம். கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், இன்னும் அநேகர் இருக்காங்க இந்த விசுவாசிகளின் பட்டியலில். இவர்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் அதை நம்ம அந்த அதிகாரத்தை தெளிவாக வாசித்தோம்னா அவங்க எப்படி தேவனை விசுவாசித்தார்கள், அதனால் அவங்க என்ன பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத அந்த ஒவ்வொரு வசனமும் மிக தெளிவாக விளக்கும். இதில் ஒரு 3 பேர் மட்டும் நம்ம அடிக்கோடிட்டு நம்ம மேற்கோடிட்டு பார்ப்போம். முதலாவது ஆபிரகாம். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே, இதில் ஒருத்தருடைய பெயர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை வந்து முன்னாடி வரும். விசுவாசத்தினாலேன்னு சொல்லி அவங்களுடைய பெயர் வந்து அந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். 8வது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, முதல்ல அவரை வந்து இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படுகிறார். அவர் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒரு டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியாமே அவர் போகிறார். அது அவர் மட்டும் தனியாளாக போல, அவருடைய குடும்பம், அவருடைய ஆஸ்திகள், அந்த ஆடு மாடு ஜீவன்கள்லேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்பி அவர் காட்டுற அந்த இடத்துக்கு செல்கிறார். அதுதான் அந்த விசுவாசம். அவருடைய அந்த விசுவாசம் அந்த இடத்துல பலப்படுது. இன்னும் நம்ம 17, 18, 19 வாசிக்கலாம். ரெண்டாவது இடத்துலையும் அவருடைய விசுவாசம் வெளிப்படுது. இதனால தான் அவரை வந்து விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எத்தனை பேரால் இந்த காரியத்தை செய்ய முடியும்? அதுவும் ஒரே பேரான குமாரன் எத்தனை வயதுக்கு அப்புறம் அந்த குமாரன் கொடுக்கப்பட்டார். அதே போல் ஆபிரகாமுக்கு நினைவு இருக்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம். தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அவர் அந்த செயலில் ஈடுபடுறார். அதுலேயும் கூட அவருடைய விசுவாசம் ரொம்ப அதிகமாக வெளிப்படுது. 2வது நபரை நம்ம பார்க்கலாம், மோசே. இதே எபிரேயர் 11 24-26 24-26 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதனாலேயும் அவருடைய பெயர் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு.
நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஒரு செல்வ செழிப்பான ஒரு இடத்துல அவர் வளர்ந்தார், வளர்க்கப்பட்டார்னு. திரும்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி என்னன்னா, அந்த யார் அவரை வளர்த்தார்களோ அவர்களுக்கு எதிராகவே அவர் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. தேவன் மேல் அவர் வைத்த அந்த விசுவாசத்தினால அவர் அந்த பணியை ஏற்றுக்கொண்டார், சிறப்பாகவும் செய்தார். மோசே போல ஒரு சிறந்த ஒரு தலைவர், ஒரு லீடர் நம்மளால் பார்க்க முடியாது. எவ்வளோ லட்சம் ஜனங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புருஷர்கள் மட்டுமே 6 லட்சத்துக்கு மேலே இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் அந்த ஒரு ஜேர்னியில் லீட் பண்ணி கொண்டு போகிறது. நம்மளால் ஒரு 10 பேரை கூட நம்மளால் தலைமை வகிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தோடு இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைத்து போகிறது எவ்வளோ ஒரு கடினமான காரியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால தான் மோசே இந்த விசுவாசிகளின் பட்டியலில் அந்த ஒரு சிறப்பான ஒரு இடத்த அவர் பெறார். இவங்க எல்லாரும் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க எல்லாரிலிருந்து நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னுதாரணமாக நமக்கு இவங்க வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. மூன்றாவது நான் 2 சகோதரர்கள், ஆபிரகாம், மோசே. அதனால் சகோதரிலையும் ஒருத்தரை எடுக்கலான்னு பார்க்கும்போது அதில் இருந்தவங்க தான் விசேஷமானவங்க, ராகாப். ஸோ நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் ராகாப் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய விசுவாசம் என்னன்னு. எபிரேயர் 11:31 அவங்க பேரும் கூட இவங்க பேர் எப்படி மென்ஷன் பண்ணப்பட்டதோ அதே போல தான் இவங்க பேரும் வருது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது இருந்தாள். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த நேரத்தில் அவங்க அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தால் அவங்களும் கூட அந்த இடத்துல அழைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க விசுவாசித்து அவங்களுக்கு அனுகூலமான அந்த உதவியை செய்தாங்க. அந்த வந்த ஸ்பைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அதில் முக்கியமான காரியம் அவங்க விசுவாசித்தாங்க. இந்த 3 நபர்கள் இந்த ஃபெய்த் ஹால் ஆஃப் ஃபேமில் இடம்பெற்றதில் ரொம்ப விசேஷமான ஒரு எடுத்துக்காட்டுகளாக நமக்கு இருக்கிறாங்க. இன்னும் அநேக தேவ மனிதர்களை நம்மளால் இந்த வேதத்தில் பார்க்க முடியும். ஸோ 2வதாக நம்ம விசுவாசிகளின் பட்டியலை பார்த்தோம். 3வது ஏன் இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம இன்றைய தினத்தில் பார்க்குறோம். ஒருவேளை இந்த விசுவாசம் நமக்கு இல்லாமல் இருந்தால், அப்படி இல்லைன்னா விசுவாசம் நமக்கு இருந்து நமக்கு அது படிப்படியாக தேய்ந்து போகிறது அப்படிங்கிறது ஏற்பட்டால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூட நிறைய சபைகளில், டினாமினேஷன் சபைகளில் இந்த விசுவாச அறிக்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேர் அதுலேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விசுவாச அறிக்கையை அது ஒரு உறுதிமொழியாகவே எழுந்து நின்று அறிக்கையிடுவாங்க, அந்த விசுவாச அறிக்கை. பட் அதற்கு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம கர்த்தருடைய பந்தியை ஏறெடுக்கும்போது நம்மளுடைய இந்த எல்லா காரியங்களும் வந்து விடுகிறது. எபிரேயரில் வாசிக்கலாம். எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நம்ம வாரம் வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய செய்தியை நம்ம கேட்குறோம், கர்த்தருடைய பந்தியை நம்ம எடுக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த வசனங்கள் நம்ம வேத பகுதியும் வாசிக்கப்படுது. வேத பகுதிகள் வாசிக்கப்படும் போது கூட இதை நம்ம விசுவாசம் இல்லாமல் கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு நிச்சயமாக பிரயோஜனப்படாது. ஸோ அந்த விசுவாசத்தை நம்ம அந்த வசனத்தை கேட்கும்போது கூட நம்முடைய சிந்தையில் நம்ம வைக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. அந்த வசனங்களை நம்ம விசுவாசிக்க வேண்டியும். அடுத்தது 2 தெசலோனிக்கேயரில் பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 எப்படி நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஸோ சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால் நம்ம இந்த சத்தியத்தை சத்தியமாக விசுவாசிக்கணும். அது ஒரு பாரம்பரியமாகவோ அல்லது இந்த தேவ வார்த்தையை ஒரு கடமையாகவும் நம்ம கேட்டுவிட்டு கடந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 3வது எபிரேயர் 11:6 எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம தேவனுக்கிட்ட பிரியமாக இருக்க முடியாது. அதுதான் அதே போல் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வெறும் விசுவாசம் மட்டும் வைத்துக்கொண்டு இருந்தால் எப்படி, அது நம்ம செயல்பாட்டில் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:19 நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19 இதை எந்த காரணத்துக்காக நம்ம விசுவாசிக்கிறோம். வெறும்
இந்த பிறவிக்காக மட்டும் நம்ம விசுவாசிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான நமக்கு வேதம் எவ்வாறு நமக்கு பதில் கூறுகிறது. 19வது வசனம், இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்முடைய இலக்கு நித்திய ஜீவன் தான். நிச்சயமாக நம்ம இந்த பிறவிக்காக இப்பிறவிக்காக மட்டும் நம்ம விசுவாசமாக இருக்கக்கூடாது. நம்முடைய நித்திய ஜீவனுக்காக நம்முடைய விசுவாச பயணம் தொடர வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். ஸோ 3 விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம், விசுவாசிகளின் பட்டியலை பார்த்தோம், 3வது ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். 4வது இந்த விசுவாசத்தினால சிலர் அற்புதத்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மத்தேயு 8வது அதிகாரம். நிறைய பேர் அவங்களுடைய சரீரத்தில் அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவனிடம் பெற்றிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு 3 சம்பவங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம். இந்த இடத்துலலாம் இயேசு கிறிஸ்துவனவர் அந்த விசுவாசத்தை பற்றி அந்த இடத்துல சீஷர்களுக்கு சொல்லுவார். அவங்கள எக்ஸாம்பிளாக அவங்கள எடுத்துக்காட்டாக வச்சு சொல்லுவார். மத்தேயு 8:5-10. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இந்த இடத்துல தான் நம்ம 100க்கு அதிபதியோடைய அந்த விசுவாசம் பார்க்குறோம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ அந்த ஒரு விசுவாசம் எவ்வளோ பெரிதாக இருக்குது பாருங்கள். அவர் கூட சொஸ்தமாக்கணும்னு அவர் கேட்கல. நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படிங்கிற அவர் சொல்லும்போது அவருடைய விசுவாசம் அந்த இடத்துல நிலைப்படுகிறது. அதே போல் அவர் சொஸ்தமும் ஆகிறான். 13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் அவர் சொன்னது. அதடுத்து இயேசு கிறிஸ்துவானவர் அதை மேற்கோள் காட்டுகிறார், அவருக்கு பின் சென்றவர்களை பார்த்து. இந்த மாதிரியான ஒரு விசுவாசம் நம் மத்தியில் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்ம முற்பகுதியில் கூட பார்த்தோம். விசுவாசத்தோட அந்த ஒரு டெஃபினேஷன், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். ஏன்னா அந்த நேரத்தில் ஒருத்தர் இறந்து உயிர் தெழுப்பப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மக்கள் பார்த்தது கிடையாது. பின்வரும் காலங்களில் லாசரு இருக்கார். அப்படி இருந்தும் அவங்க அவ்வளோ விசுவாசிக்கிறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவனவர் அதை மேற்கோள் காட்டுகிறார். நம்ம இன்னும் ஒரு 2 உதாரணம் மட்டும் பார்ப்போம். மத்தேயு 9:20-22. மத்தேயு 9:20-22. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஸோ இந்த ஒரு விசுவாசம் கூட ரொம்ப ஒரு பெரிதானது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல் கேஸில் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் சொஸ்தமாவான்னு சொல்லும்போது, 2வது இந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவோம் அப்படின்னு அந்த விசுவாசிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க. 3வது மத்தேயு 9:27-28. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஸோ இந்த இடத்திலும் கூட அப்படி விசுவாசித்தவர்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் நிறைய பகுதிகள் அந்த மாதிரி இருக்குது. தங்களுடைய சரீரத்தில் அந்த அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே விசுவாசித்து தான் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த விசுவாசத்துடைய முக்கியத்துவம் இவ்வளோ முக்கியமாக இருக்குது. நாம் நம்முடைய விசுவாசத்தை எவ்வாறு காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சிந்தனையே இந்த இடத்துல நம்ம முன்வைக்கிறோம்.
இதை நம்ம தொடர்ந்து இந்த விசுவாசத்திலே நம்ம நிலைத்திருக்க போகிறோமா, இல்லை சத்தியத்தை அறிந்த பிறகும் கூட நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்து நம்முடைய பின்னான வாழ்க்கைக்கு செல்ல போகிறோமா அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நமக்கான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. யோவான் 11:40 வாசிக்கலாம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த இடத்துலையும் கூட நம்ம விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்போம் அப்படிங்கிறது வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதே போல் நாம் ஒருவேளை அவிசுவாசமோட பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். எபிரேயர் 3:12 இவ்வாறாக நம்ம எச்சரிக்கிறது. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த அநேக நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம், நமக்கு தெரிந்தவர்கள் கூட அநேகம் இருந்திருக்கலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம தேவனை எந்த அளவுக்கு உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோம், நம்முடைய சத்தியத்தை அறிகிற அந்த தேடலில் எவ்வளவோ கேள்விகள் கேட்டிருப்போம். இதை கேள்விகள்ன்ற போது கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்து நாம் சத்தியத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். அதன் பிறகு அந்த கண்டினியூட்டி இல்லைனா அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நிலைத்திருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இல்லை படிப்படியாக அது தேய்ந்து போகிறதா அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாமே அதை நம்ம யோசிப்போம், நிதானிப்போம். அதிலிருந்து வழி விலகி போகாதபடிக்கு ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப நம்முடைய அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய இந்த நேரம், இந்த நாள் இது கடந்து நம்ம போகும்போது நம்ம வெளி உலகத்திற்குள்ளாக செல்கிறோம். நம்மளுடைய அலுவலகங்கள் இல்லை வெளியில் தான் நம்ம நிறைய பேர் கூட நம்ம பழகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த செயல்கள் நம்ம ஈர்த்து விடாதபடி நம்ம பார்த்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை நாம் அவங்களுக்கு சத்தியம் சொல்ல முற்படுகிறோமா, இல்லை அவங்களுடைய அந்த நம்பிக்கைக்குள்ளாக நாம் செல்கிறோமா அப்படிங்கிறது நம்ம தினமும் நம்ம சோதித்தறிய வேண்டியது அவசியமாக இருக்குது. இது போல் இவ்வாறாக நம்ம கேட்ட இந்த எல்லா வசன பகுதிகள் படி நாம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பவுல் கூறியது போல் நாமளும் சொல்லலாம். 2 தீமோத்தேயுல 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படிங்கிற விஷயம் முன்னாடி வந்துருச்சுனாலே மேலே இருக்கிற அந்த ரெண்டுமே நம்ம பண்ணியிருப்போம். நிச்சயமாக நம்ம நல்ல போராட்டத்தை போராடிப்போம். அந்த ஓட்டத்தை முடித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நல்ல போராட்டத்தை நம்ம போராடி இருப்போம். நம்மளுடைய சத்திய வாழ்க்கையில் நம்ம நிலைச்சிருந்திருப்போம். நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்டால் நம்ம இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். எதற்காகனா நித்திய ஜீவனை அடைவதற்காக. இந்த எல்லா வசனங்களும் நம்முடைய மனதில் நாம் வைத்து தியானிப்போம், சிந்திப்போம், நம்முடைய வழிகளை நாம் மாற்றுவோம். பொறுமையாக கேட்ட அனைவருடைய கவனத்திற்கும் நன்றி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.